உங்கள் காலை பொழுதை நீங்கள் வென்றால் ஒட்டுமொத்த நாளையும் நீங்கள் வெல்வீர்கள். இந்த வீடியோவில் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாற்ற போகிற மார்னிங் ரொட்டீன்ஸை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். மார்னிங் ரொட்டீன் சொன்னதுமே காலையில் எழுந்ததும் 20 நிமிடம் தியானம் பண்ணணும், 30 நிமிடம் நடைப்பயிற்சி, 1 மணி நேரம் ஜிம்மில் உடற்பயிற்சின்னு மணிக்கணக்கில் உங்களுடைய நேரத்தை செலவு பண்ண நான் சொல்லலை. இந்த வீடியோவில் உங்களுடைய ஒட்டுமொத்த நாளை மாற்றி அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையை மாற்ற தினமும் காலை 5 நிமிடத்தில் செய்யக்கூடிய 5 பழக்கங்களை பற்றி தான் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அடுத்து வரப்போகிற 5 நிமிடத்தை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள். உங்களுடைய சந்தோஷமான எதிர்கால வாழ்க்கைக்காக ஒரு 5 நிமிடத்தை ஒதுக்கி வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் பார்த்துருக்க சேனல் பில்டு பெஸ்ட்டு எம்பையர். நான் உங்கள் நண்பன் சக்தி பிரபு. அப்புறம் என்ன, வீடியோவை ஆரம்பிக்கலாமா? 60 செகண்ட்ஸ் ஆஃப் டீப் பிரீத்திங். இன்றைய ஜெனரேஷனில் காலையில் எழுந்தவுடன் 100ல் 90% மக்கள் முதல்ல மொபைல் ஃபோனுடைய ஸ்க்ரீனில் தான் முழிக்கிறாங்க. மீதமுள்ள 10% மக்கள் இன்றைக்கு என்னென்ன வேலை இருக்குது, நேற்று ஆஃபீஸில் ஏற்பட்ட பிரச்சனையை இன்றைக்கி எப்படி சமாளிக்க போகிறோம்னு யோசித்து காலையிலேயே ஒரு தலைவலியோடையும் மன அழுத்தத்தோடையும் தான் தங்களுடைய நாளை தொடங்குறாங்க. ஸோ காலையில் எழுந்தவுடன் 1 நிமிடம் ஆழ்ந்த மூச்சு பயிற்சி செய்யுங்கள். இதை எப்படி செய்யணும்னா, காலையில் எழுந்தவுடன் உங்கள் பெட்டில் அமைதியாக உட்காருங்கள். அமைதியாக கண்ணை மூடி மூக்கின் வழியாக 4 வினாடிகள் மெதுவாக மூச்சை உள்ளே இழுங்க. அப்படியே அடுத்த 4 வினாடிகள் அதை ஹோல்டு பண்ணுங்க. அடுத்து உங்கள் வாய் வழியாக 6 வினாடிகளில் மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. இதை தொடர்ந்து 1 நிமிடம் பண்ணுங்க. காலையில் எழுந்தவுடன் டீப் பிரீத்திங் செய்யும்போது உங்கள் மூளை ஆக்சிஜனால் நிரப்பப்படுகிறது. இது மன அழுத்த ஹார்மோனை குறைக்கிறது. முக்கியமான மீட்டிங்கில் கலந்து கொள்ளும்போது உலக தலைவர்கள், விளையாட்டு வீரர்கள், ஆப்பிள், கூகுள் மாதிரியான இன்டர்நேஷ்னல் கம்பெனியுடைய சிஇஓஸ் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. விளையாட்டு வீரர்கள் கடைசி நேரத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் முடிவுகளை எடுக்க, மனநிலையை அமைதிப்படுத்த டீப் பிரீத்திங் டெக்னிக்கை பயன்படுத்துகிறாங்க. என்ன காரணம்னா, கஷ்டமான காலத்தில் அமைதியான மனநிலை என்பது ஒரு சூப்பர் பவர். அதனால் உங்களோட காலை பொழுதை பவர்ஃபுல்லாக ஆரம்பிங்க. 2வது நிமிடத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது மென்டல் ரிஹர்சல். இப்போது நான் சொல்ல போகிற பழக்கம் பெரும்பாலான பொதுமக்களுக்கு தெரியாது. ஆனால் ஹைலி சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் இதை பயன்படுத்தாங்க ரொம்ப ரகசியமாக. அதன் பெயர் தான் மென்டல் ரிஹர்சல். இதை எப்படி செய்யணும்னா, ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்து உங்களுடைய நாளை விசுவலைசேஷன் பண்ணணும். ஒரு மூவி சீனை இமேஜின் பண்ணுற மாதிரி தான் இதுவும். உங்கள் கண்களை மூடிக்கொண்டு கற்பனை செய்யுங்கள். உங்களுடைய ஆஃபீஸ்க்குள்ளே நீங்கள் ரொம்ப தன்னம்பிக்கையோட மன உறுதியாக நடந்து போகிறீங்க. ஆஃபீஸில் நடக்கிற மீட்டிங்கில் எல்லாருக்கும் முன்னாடி தைரியமாக எழுந்து ரொம்ப தெளிவாக பேசுகிறீங்க. உங்களுடைய வேலைகளை ரொம்ப கவனமாக சரியான நேரத்தில் செஞ்சு முடிக்கிறீங்க. எல்லாரும் உங்களை பாராட்டுறாங்க. நீங்கள் ரொம்பவும் பாசிட்டிவான ஆளாக சேலஞ்சை எதிர்கொள்ளுறீங்க. இப்படி ஏன் விசுவலைசேஷன் பண்ணணும்னா, உங்களுடைய மூளைக்கு உண்மையான அனுபவத்திற்கும் கற்பனையான அனுபவத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை அறிய முடியாது. ஸோ நீங்கள் முதல்ல உங்களுடைய மனதில் வெற்றியை காணும்போது உங்கள் மூளை அதை நிஜ வாழ்க்கையில் வாழ உங்களை தயார்படுத்துகிறது. கிறிஸ்டியானோ ரொனால்டோ, மெஸ்ஸி, விராட் கோலி மாதிரியான விளையாட்டு வீரர்கள் விளையாடுவதற்கு முன்பு இதை செய்கிறாங்க. அதனால்தான் இவ்வளோ பெரிய வெற்றியை அவங்க அடைந்திருக்காங்க. இந்த 1 நிமிட பழக்கம் உங்கள் மூளையை அடுத்த 24 மணி நேரத்துக்கு தயார்படுத்துகிறது. 1 minute ஆஃப் கோல் செட்டிங். 3வது நிமிடத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய தினசரி நோக்கத்தை செட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாள் காலையிலையும் நீங்கள் ஒரு தெளிவான குறிக்கோளுடன் தொடங்கினால் உங்கள் மனம் லேசர் லைட்டு மாதிரி ரொம்ப ஃபோக்கஸ்டாக செயல்படும். என்ன இலக்குனே தெரியாமல் ஒரு நாளை நீங்கள் தொடங்கும்போது உங்களுடைய கவனம் ஒரு டார்ச் லைட் மாதிரி எல்லா பக்கமும் சிதறும். ஒருமுகப்படுத்தப்பட்ட மனம் நம்ப முடியாத அளவிற்கு சக்தி வாய்ந்தது. இதை எப்படி செய்யணும்னா, முதல்ல உங்களை நீங்களே கேளுங்கள். இன்று நான் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்ன? எந்த விஷயத்தை செய்தால் அது என் வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றும்? எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, நான் இன்று ஒரு யூடியூப் வீடியோவை அப்லோட் செய்வேன். நான் இன்று 30 நிமிடம் உடற்பயிற்சி செய்வேன். நான் தினமும் 1 மணி நேரம் படிப்பேன்னு
ஒரு இலக்கை செட் பண்ணுங்கள். ஏன் இப்படி பண்ணணும்னா, உங்களுடைய மனதிற்கும் மூளைக்கும் நீங்கள் எங்கே செல்லணும்னு சொல்லணும்னா அது எல்லா பக்கமும் அலைந்து தெரியும். 1 minute ஆஃப் மூமெண்ட். 4வது நிமிடத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது மூவ் யுவர் பாடியை மூவ் பண்ணணும் சொன்னதும் கிலோமீட்டர் கணக்கில் ஓடவோ 50 கிலோ 100 கிலோ வெயிட்டை தூக்கவோ சொல்லலை. நீங்கள் எழுந்தவுடன் நின்ன இடத்துலையே ஒரு 60 செகண்டில் 10 ஜம்பிங் ஜாக்ஸ் இல்லைன்னா 10 ஸ்குவாடு இல்லைன்னா லைட் ஜாகிங் பண்ணலாம். இப்படி 60 வினாடி உங்கள் உடம்பை அசைப்பதால் நீங்கள் ஒன்றும் சிஸ்பேக்லாம் வைக்க போகிறதில்ல. ஆனால் உங்கள் உடலுடைய இன்ஜினை ஆக்டிவேட் பண்ணுவீங்க. என்ன காரணம்னா 6 மணி நேரம் முதல் 7 மணி நேரம் வர தூக்கத்துக்கு பிறகு காலை பொழுதில் உங்களுடைய தசைகள் விரைப்பாக இருக்கும், இரத்த ஓட்டம் குறைவாக இருக்கும், உங்கள் உடலுடைய எனர்ஜி லெவல் ரொம்ப மந்தமாக தான் இருக்கும். ஆனால் எழுந்தவுடன் 60 வினாடி உங்கள் பாடியை நீங்கள் மூவ் பண்ணும்போது உங்கள் உடல் ரீஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் டோபமைன் என்ட்ரோஃபின் ஹார்மோனை உடலில் அதிகரிக்கிறது. இந்த ஹார்மோன்கள் இயற்கையாகவே உங்கள் உடலில் ஆற்றல், தெளிவு, உணர்ச்சி, வலிமையை அதிகரிக்கிறது. ஆப்பிள் கம்பெனியுடைய CEO இந்த மெத்தடை தான் தினமும் ஃபாலோ பண்ணுறாராம். 1 minute ஆஃப் பாசிட்டிவ் அஃபர்மேஷன். 5வது மற்றும் கடைசி நிமிடத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது பாசிட்டிவ் அஃபர்மேஷன். காலையில் நீங்கள் எழுந்தவுடன் உங்களுக்குள் நீங்களே சொல்லும் முதல் வார்த்தை உங்களுடைய ஒட்டுமொத்த நாளைக்கான மனநிலையை தீர்மானிக்கிறது. உதாரணமாக சொல்லணும்னா, இன்றைக்கி நான் ரொம்ப சோர்வாக இருக்கேன், இன்று நாள் ரொம்ப கடினமாக இருக்கும்னு நீங்கள் உங்களுக்கு நீங்களே நினைத்தீங்கன்னா உங்களுடைய நாள் கடினமாக தான் இருக்கும். நீங்கள் யோசிப்பதை உங்கள் மூளை உண்மையாக்குறது. ஸோ காலையில் எழுந்தவுடன் கண்ணாடி முன்னே நீங்கள் உங்களை பார்த்து சத்தமாகவோ இல்லை அமைதியாகவோ, நான் சாதிக்க பிறந்தவன், நான் நிச்சயமாக வெற்றி பெறுவேன், ஐ எம் த பெஸ்ட் மாதிரியான உறுதிமொழிகளை உங்களுக்கு நீங்களே சொல்லுங்கள். அறிவியல் ரீதியாக நியூரோ சயின்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, பாசிட்டிவ் அஃபர்மேஷன் உங்கள் மூளையோட நம்பிக்கை, கவனம், சுயமதிப்பு தொடர்பான பாதைகளை வலுப்படுத்துகிறது. ஸோ தினமும் இதை செய்யுங்கள். தினமும் காலையில் நீங்கள் எழுந்தவுடன் உங்கள் முன் ஒரு சாய்ஸ் இருக்குது. ஒன்று, நேற்று என்ன செஞ்சீங்களோ அதையே இன்றைக்கும் நாளைக்கும் தொடர்ந்து செய்து ஒரு நாள் இறந்து போகுது. அல்லது உங்களுக்கான புதிய எதிர்காலத்தை உருவாக்க சின்ன சின்னதாக சக்தி வாய்ந்த செயல்களை தினமும் செய்வது. தினமும் காலையில் நீங்கள் செய்யும் இந்த 5 நிமிடத்தில் 5 பழக்கம் உங்கள் வாழ்க்கையுடைய அடுத்த 5 வருஷத்தை மொத்தமாக மாற்றும். பிகாஸ் சக்ஸஸ் இஸ் பில்டு டெய்லி, குவைட்லி, பேஷன்ட்லி, பவர்ஃபுல்லி. அதாவது வெற்றி என்பது ஒரு நாளில் கிடைப்பது இல்லை. தினமும் நீங்கள் செய்கிற சின்ன சின்ன பழக்கங்களால், செயல்களால் ஒரு நாள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஸோ நாளை காலையிலிருந்து இந்த 5 பழக்கத்தை ஆரம்பிங்கள். இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு விதத்தில் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துருக்க சேனல் பில்டு பெஸ்ட்டு எம்பையர். நான் உங்கள் நண்பன் சக்தி பிரபு. அப்புறம் என்ன, வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாமா? கடா, பை, see you soon.